ஸ்டார்டிங்லேருந்தே சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் அண்ட் இவி வெஹிக்கிள்ஸை இவங்க இந்த டிவிஎஸோட மார்க்கெட் ஷேரை மொத்தமாகவே பிரேக் பண்ணிட்டாங்க. இங்கே தான் எங்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. ஸோ 2500 rupees இந்த கம்பெனியோட ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நியர்லி 5000 rupees இந்த கம்பெனி கிட்ட இந்த ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஃபண்டமெண்டல் மினிட்ஸ். ஆல்ரெடி போன வீடியோவில் டிவிஎஸ் மோட்டார்ஸை பற்றின ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸை பார்த்துருந்தோம். அந்த கம்பெனியோட க்ரோத் ஸ்டோரி என்ன, கம்பெனி ப்ரொஃபைல், மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொமோட்டர் அனலைசிஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் மாடல் என்ன, இவங்களுடைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் லைனப்ஸ்லாம் என்ன, இவங்களுடைய ரோபஸ்ட் ரெவென்யூ சிஸ்டம் எப்படி இருக்குது, அண்ட் இவங்களுடைய சீக்ரெட்டான சிஎன்ஜி கேஸில் இவங்க எந்த அளவுக்கு மார்க்கெட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க, இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் என்ன, அண்ட் மொத்த பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணுறது ஒன்றுமா இந்த ஸ்டாக்கை இப்போ கரண்ட் டைமில் நம்ம வாங்கலாமாங்கிற ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் சேர்த்து பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தாலுமே ஓகே, பட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். ரெண்டு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அனலைசிஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஆட்டோமொபைல் விற்கிறது தான் இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ். பட் இவங்களுடைய செக்டாரில் இருக்க மற்ற பிளேயர்ஸ் கூட இவங்களை என்ன யூனிக்காக ஆக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்கூட்டர் செக்மெண்ட் தான். இவங்க என்ன தான் பைக்ஸ் பண்ணாலுமே, என்ன தான் ஆட்டோமொபைல் கம்பெனியாக இருந்தாலுமே இவங்களுடைய மேஜர் மார்க்கெட் ஸ்கூட்டிலேருந்து தான் வருது. இவங்களோட முக்கியமான ப்ராடக்ட் டிவிஎஸ் என்டார்க். ஏன்னா இது ஹோண்டா டியோவுக்கு காம்படிஷனில் கொண்டு வரப்பட்ட ஒரு வெஹிக்கிள். அடுத்தது டிவிஎஸ் ஜூபிட்டர்னு சொல்லிட்டு இன்னொரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. இதோட பேசிக் பர்பஸே அதிகமான மைலேஜை இது காமிக்கணும். அது மூலமாக மைலேஜ் ஃபோக்கஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுங்கிறது தான். அடுத்தது டிவிஎஸ் எக்ஸல். ஸோ 1980லேருந்து இப்போ வரைக்குமே இந்த பிராண்டுக்கான ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிவிஎஸ் எக்ஸல். அடுத்து இவங்களோட முக்கியமான ப்ராடக்ட்ஸ் டிவிஎஸ் ஜஸ்ட் அண்ட் பெப்பு. ஸோ இவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு, நம்ம இருக்கிறது ஸ்ட்ராங்காக ஸ்கூட்டி செக்மெண்ட்டில். பட் இந்த ஸ்கூட்டி செக்மெண்ட்டில் நம்ம அதிகமாக லேடிஸை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் பெண்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஹைட்டை குறைச்சி வைக்கிறது மூலமாக ஒரு புது இன்ஜினியரிங் இன்னோவேட்டிவே கொண்டு வந்தாங்க. இவங்க அந்த ஹைட்டை குறைச்சதுனால மட்டுமே இந்த ப்ராடக்ட் பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே லேடிஸ் ஸ்கூட்டியில் இவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இவங்க சில பைக்ஸுமே பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒரு ப்ராடக்ட் டிவிஎஸ் அப்பாச்சி. ஸோ இது பல்சருக்கு காம்படிஷனாக கொண்டு வந்தாங்க. பட் லேட்டர் டைமில் இது அதோட பெட்டராகவே டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ பல்சரோட மார்க்கெட் ஷேர் வேறு இடத்துலையும் அப்பாச்சியோட மார்க்கெட் ஷேர் வேறு இடத்துலையும் போயிடுச்சு. அதை தவிர இவங்க ராபின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி லான்ச் பண்ணாங்க, ரைடர்னு சொல்லிட்டு ஒரு வண்டி லான்ச் பண்ணாங்க. இதில் சிலதெல்லாமே மோஸ்ட்டாக ஃபெயிலியர் ஆன பிஸ்னஸாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க புல்லட் கூட காம்படிஷனுக்கு அந்த ராபினை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க நினச்ச அளவுக்கு அது பெருசாக போகலை. அடுத்தது இவங்க கிட்ட டிவிஎஸ் விக்டர், டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி, டிவிஎஸ் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு 3 வண்டி லான்ச் பண்ணாங்க. இதோட மெயின் காம்படிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட டிஸ்கவருக்கு எதிராகவும் அண்ட் ஹோண்டா ஹீரோவோட ஷைன் அண்ட் ஸ்ப்ளெண்டருக்கு எதிராக தான் இவங்களுடைய காம்படிஷனை எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இந்த கம்பெனியோட க்ளோஸ் காம்படிட்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ ஹோண்டா இருக்காங்க. இந்த டைமில் இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலும் இவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ், ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் கூட ஒரு டைப் வச்சுருந்தாங்க, ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருந்தாங்க. அதில் ஹீரோவும் ஹோண்டாவும் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு ஸ்ப்ளெண்டருங்கிறது ஒரு பயங்கரமான ஹிட் ஆச்சு. அது கூட இவங்களால கம்ப்ளீட் பண்ணவே முடியல. அதை பார்த்த பஜாஜ் ஆட்டோ கம்பெனி கவாசாக்கி கூட ஒரு ஜேபி போட்டுக்கிட்டாங்க. இவங்க தனியாக பல்சர் லான்ச் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு மார்க்கெட் ஷேர் பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கம்பெனிஸ் நடுவில் இவங்களால அவுட்ஷைன் பண்ணவே முடியல. இவங்க கடைசி வரைக்கும் 3rd பொசிஷன்லேயே ஸ்டே ஆகிட்டாங்க. இதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு ஜாப்பனீஸ் கூட கொலாபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1984ல் சுசுகி மோட்டார்ஸ் கூட இவங்களுடைய கொலாபரேட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா 2001லேயே இவங்களோட ஜேபி முடிஞ்சு போய் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. வேறஸ் ஹீரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகிறதுக்கு 2010 வரைக்கும் ஆச்சு. ஸோ நடுவில் இருந்த இந்த 9 இயர்ஸில் யமஹா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இவங்க இந்த டிவிஎஸோட மார்க்கெட் ஷேரை மொத்தமாகவே பிரேக் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மேஜர் த்ரெட்டாகவே ஆயிடுச்சு. ஸோ அதை தாண்டி இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சுசுகி கூட இருந்த டைமில் எக்கச்சக்கமாக அவங்களுடைய டெக்னாலஜி டிசைன்லாம் என்ன பண்ணுறதுங்கிறத மொத்தமாக கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதை வச்சு அந்த டைம்லேருந்தே இவங்களுடைய இன்ஜினியரிங்கை அதிகமாக டெவலப் பண்ணவே இருந்தாங்க. ஸோ இவங்க 3rd பொசிஷன்லேருந்து 4th பொசிஷனுக்கு வந்தாலுமே ஸ்டில் அவங்களுடைய ப்ராடக்ட் ஃபோக்கஸை கம்ப்ளீட்டாக வச்சுருந்தாங்க. அதனால் மறுபடியும் அவங்களோட 3rd பொசிஷனை பிடிக்கிறாங்க ஸ்கூட்டி செக்மெண்ட் மூலமாக. ஸோ நம்ம என்ன தான் 4th பொசிஷன்லேருந்து 3rd பொசிஷனுக்கு போனாலுமே இந்த மார்க்கெட்டில் இன்டென்ஸ் காம்படிஷன் இருக்குங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இவங்க அவங்களுடைய ஃபோக்கஸை ஆல்டர்னேட் மார்க்கெட்டை நோக்கி திருப்பினாங்க. ஆல்ரெடி இவங்களுடைய டிவிஎஸ் 50 மொபைல் வெஹிக்கிள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அது கூடவே லேடிஸ் ஃபோக்கஸாக உருவாக்கின இவங்களுடைய டிவிஎஸ் பெப் அண்ட் ஜஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனால இவங்க அவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதை நிறுத்தினாங்க. அதாவது எப்படி அப்பாச்சி இருக்கோ அதை தவிர மற்ற புல்லட் மாதிரியான பல்சர் மாதிரியான வெஹிக்கிள்ஸ் கூட காம்படிஷன் போகிறத நிறுத்திட்டு இன்ஸ்டன்ட் அவங்க 3 வீலர் செக்மெண்ட்டுக்கு மாறுறாங்க. ஆட்டோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதோட டாடா பவர் கூட இவங்களுடைய கொலாபரேஷனுமே இருக்குது. இவி ப்ரொடக்ஷனில் இவங்களுக்கு பவர் ஸ்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. அந்த பவர் ஸ்டேஷனுக்கு டாடா பவர் தான் அவங்களுடைய சோலார் பேனல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டாடா பவர் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல ஜாயின்ட் வெஞ்சர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவங்களுடைய இவி செக்மெண்ட்குள்ளே பெனிட்ரேட் ஆன உடனேயே பஜாஜ் தான் இவங்களோட மேஜர் காம்படிட்டர் இந்த ஆட்டோ பண்ணுறதுலையுமே. ஸோ அட்லீஸ்ட் இங்கே செகண்டரி மார்க்கெட் லீடர் தான் மாறணும்
அப்படிங்கிறத முடிவு பண்ணி இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் அண்ட் இவி வெஹிக்கிள்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆட்டோவில் 3 வீலர் செக்மெண்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ அதுபடி டிவிஎஸ் கிங் எலக்ட்ரிக் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. இதெல்லாமே பயங்கரமாக சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு வண்டி. இவங்க 60+ கண்ட்ரீஸ்க்கு 3 வீலர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஆட்டோ செக்மெண்ட்டில் செகண்டரி மார்க்கெட் லீடராகவே இவங்க மாறிட்டாங்க. அடுத்தது சிஎன்ஜி செக்மெண்ட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் எங்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. ஸோ நம்மள மாதிரியான பல கண்ட்ரீஸ் இவிக்கு மாறிட்டு இருக்கோம். அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும். பட் செகண்டரி அண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸால் இப்போ கரண்ட் டைமில் இவிக்கெலாம் மாற முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரியான செகண்டரி கண்ட்ரீஸுக்கு சிஎன்ஜிங்கிறது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்போர்ட்டாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க சிஎன்ஜியில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி பல கண்ட்ரீஸுக்கு இவங்களுடைய சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சிஎன்ஜியில் இருக்கக்கூடிய ரீஃபியூலிங் ஸ்டேஷன்ஸ் கூடயுமே எங்களுடைய கொலாபரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் டைமில் இவங்க அதிகமாக ரூரல் ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ரூரல் ஏரியாஸில் இவி அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியாது. பட் சிஎன்ஜியை வச்சு நம்மளால் மார்க்கெட் ஷேரை பிடிக்க முடியுங்கிறத இந்த கம்பெனி ரொம்பவே நம்புறாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த கம்பெனியோட ரெவன்யூ சிஸ்டம்ஸை பார்த்தோம் அப்படின்னா 76% இவங்களுடைய ரெவன்யூ இந்தியாவிலேருந்து தான் வருது, 24% அப்ராட்லேருந்து வருது. பட் மேஜர் ரைவல்ஸான பஜாஜ் மாதிரியான கம்பெனிஸ் அப்ராட்ல அதிகமாக சம்பாதிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இவங்களுடைய கோர் இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா 87% இவங்களுடைய வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணுறது மூலமாக தான் நடக்குது. அடுத்தது ஒரு 11% இவங்களோட ஃபைனான்ஸ் கம்பெனி, அதாவது சுந்தரம் ஃபைனான்ஸ்லேருந்து வருது. அடுத்தது ஒரு 2% இவங்களுடைய ஆட்டோ பார்ட்ஸை விற்கிறது மூலமாக அண்ட் அதர் காம்பன்சேஷன்ஸ் மூலமாக இவங்களுக்கு இன்கம் வருது. இப்போ இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்குள்ளே போகிறது மூலமாக இந்த கம்பெனியோட எக்ஸாக்ட் வேல்யூஷன் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனருக்குள்ளே போனோம் அப்படின்னா இவங்களுடைய மார்க்கெட் கேப் 1,18,000 crores இருக்குது. ஆப்வியஸாக ஒரு பயங்கரமான லார்ஜ் கேப் கம்பெனி. பட் இவங்க ஸ்டில் நிஃப்டியோட ஒரு மெம்பர் கிடையாது. இன்ஸ்டட் இவங்க நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஒரு மெம்பராக இருக்காங்க. இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் 2,500 rupeesல போயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 143 தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நம்ம புக் வேல்யூ பார்க்கறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக ஸ்டாக் பிஇ ரேஷியோக்குள்ள போய்க்கலாம். ஸோ பிஇ ரேஷியோ 70 அப்படின்னு இருக்கு. இது ரொம்பவே ஹைப்பர் ஓவர் வேல்யூட தான் எனக்கு தெரியுது. ஸோ இதை நம்ம இவங்களுடைய க்ளோஸ் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எய்ச்சர் மோட்டார்ஸோட பிஇ ரேஷியோ 33.8 தான் இருக்கு. ஹீரோ மோட்டார் காப்புக்கு 30 தான் இருக்கு. இவங்களுடைய க்ளோசஸ்ட் ரைவலான பஜாஜ் ஆட்டோவோட பிஇ ரேஷியோவுமே 36 தான் இருக்கு. ஸோ இவங்களுடைய எல்லா காம்படிட்டர்ஸோட இவங்க டபுள் த பிஇ ரேஷியோவில் இருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸாக ஒரு ஓவர் வேல்யூஷன் தான் நம்ம கிளியராகவே காட்டுது. அண்ட் இந்த எல்லா கம்பெனிஸ்க்குமே டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம்னா பஜாஜுக்கு தான் 0.7 தான் இருக்கு. இந்த கம்பெனிக்கு டெப்ட் 1.97 இருக்கு. நியர்லி 2 மடங்கு டெப்ட் இருக்கு. ஸோ 2,500 rupeesக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நியர்லி 5,000 rupeesக்கு இந்த கம்பெனி கிட்ட டெப்ட் மட்டுமே இருக்கு. இந்த டெப்ட் டு ஈக்விட்டியை வச்சுட்டு நீங்கள் உங்களை கிளியராக அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கம்பெனி கூட ஒரு முக்கியமான பார்ட் லிங்கை சுந்தரம் ஃபைனான்ஸ்னு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியுமே இதுக்குள்ள இருக்குங்கிறப்ப நம்மளால இந்த டெப்ட்டை கிளியராக பார்க்க முடியலனாலுமே ஸ்டில் இவங்க கிட்ட பயங்கரமான டெப்ட் இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த டெப்ட் வந்து இந்த டிவிஎஸ் மோட்டாருக்கு ஒரு மேஜர் த்ரெட்டாகவே அமைஞ்சிருக்கு. இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸோட பிஇ சார்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் ஓவர் வேல்யூடாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் இப்போவுமே ஓவர் வேல்யூடு தான் இருக்காங்கிறத நம்ம கிளியராகவே காட்டுது. அடுத்தது இவங்களுடைய காம்பவுண்டட் சேல்ஸ் growth 17% வந்திருக்கு. ப்ராஃபிட் growth 25% வந்திருக்கு. ஸ்டாக் பிரைஸ் growth 33% வந்திருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23% வந்திருக்கு. அடுத்தது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்குள்ள வந்தோம் அப்படின்னா 50% ஆஃப் ஹோல்டிங்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் மட்டுமே வச்சிருக்காரு. இது ரொம்பவே நல்ல விஷயம். டிவிஎஸ் குரூப் பயங்கரமான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. எஃப்ஐஐல ஒரு 20%, டிஐஐ ஒரு 20% வச்சிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிறதே முக்கியமான விஷயம், பப்ளிக் கையில் வெறும் 8% தான் இருக்கு. இது ஒரு முக்கியமான ரீசன் இந்த கம்பெனி ஓவர் வேல்யூடா இருக்கிறதுக்கு. ஏன்னா பப்ளிக் கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஷேர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு அது ஈஸியாக போயிடும். அது டேஞ்சரஸான சைனாக குறிச்சாலுமே பப்ளிக் கிட்ட ஷேர் ஹோல்டிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ அது ஈஸியாக ஓவர் வேல்யூ ஆகிடும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டிங்ஸை ப்ரொமோட்டர்களை தான் வச்சிருக்காங்க. இருக்கிற அந்த 8% தான் பப்ளிக்கால ட்ரேட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனியோட ட்ரேடிங் சைக்கிள் கம்மியாயிடும். அதனாலேயே இது ஓவர் வேல்யூ ஆனது ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்கு. ஸோ கன்க்ளூசிவாக இந்த கம்பெனி கண்டிப்பாக ஒரு அமேசிங்கான கம்பெனி. இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் ஆப்வியஸாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அண்ட் இது ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்கு. மார்க்கெட்டில் இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் இன்னுமே கம்மியான பிஇ ரேஷியோவில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த காம்படிஷனை தாண்டி இவங்களை வாங்கணுமா அப்படிங்கிறது டவுட் தான். என்னதான் எத்திக்கலாக இருந்தாலும், என்னதான் ஒரு நல்ல கம்பெனியாகவே இருந்தாலும் இவங்களுடைய ஓவர் வேல்யூஷனால இந்த ஸ்டாக்கை நான் வாங்க மாட்டேன். பட் உங்களுக்கு அது ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக இருந்தாலும், அதாவது வயிறு ஊசியாக இருந்தாலும் நான் ரொம்ப லாங் டேர்முக்கு வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட அனலைசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிறத பற்றி யோசிக்கலாம். பட் உங்களோட அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஸ்டாக்கை வாங்கவே முடியும். நீங்கள் வாங்காமல் இருக்கிறதுக்குமே அந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி அனலைசிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். அது தவிர இதோட ப்ரீவியஸ் வீடியோவான கம்பெனி ஹிஸ்ட்ரி வீடியோ நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். ஸோ எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு உங்களுடைய அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பை பாய்.